இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதரமே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் கேட்கின்ற இறை வசனத்தின் மகிமை, ஆற்றல், சக்தி இவர்களுக்கு கிடைக்கட்டும். இவர்களுடைய குடும்பத்தையும் இவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய வேண்டுதல்களை இந்த நேரத்திலே நிறைவேற்றும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடட்டும். உம்முடைய தூய ஆவியின் வல்லமை இவர்களோடும் இவர்களுடைய குடும்பத்தோடும் இருந்து இவர்களை இன்றைய நாளிலே வழி நடத்தட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 முதல் உள்ள இறைவார்த்தைகள். பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி. எனது வார்த்தைகளுக்கு இதயம் திறந்து மனதை திறந்து செவிகொடு. உனது உள்ளத்தில் இதயத்தில் அதை பதித்து வை. நில், கவனி, செல் என்பார்கள். கவனத்தோடு கேள், ஐம்புலன்களையும் பயன்படுத்தி கேள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம், உன் கவனத்தில் நின்று அவை விலகாது இருக்கட்டும். உனது கவனத்திலிருந்து அது விலகாது இருக்கட்டும் என்றால் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை உன் முன்னின்று அகற்றாதே. அதை அல்லும் பகலும் தியானித்து அதில் இருக்கின்றவற்றை நீ கடைபிடிப்பாய் என்றால் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி காண்பாய், நலம் பெறுவாய் என்று யோசுவா புத்தகம் சொல்லுகின்றது. அடுத்த இறைவார்த்தை பாருங்க, அவற்றை தேடி பெறுபவருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை தான் நமக்கு உயிரை தருகின்றது. ஆத்துமத்துக்கு தேவையான உயிரை, அது சாகாமல் இருப்பதற்கு ஆத்துமாவை அது ஜொலிப்பிக்கின்றது, அதை உணர்த்துகின்றது அந்த இறை வார்த்தை. அதனால் தான் ஆன்மா உயிரோடு இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கை கிடைக்கின்றது. இறை வார்த்தை சொல்லுகின்றது, அதை தேடி பெறுவோருக்கு அது உயிரளிக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லுவார்கள். அப்ப தேடி பெருக வேண்டும். தேடி பெறுகின்றவர்களுக்கு அவை உயிரளிக்கும், அதை உயிரை தரும், அவர்களுக்கு உடல் நலம் தரும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். ஆக தேடி பெறுபவர்களுக்கு அது கிடைக்கும். பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை, எனது வார்த்தையே உன்னை குணமாக்கிற்று. கடவுள் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்றெல்லாம் இறை வார்த்தை சொல்லுகின்றது. ஆக இறை வார்த்தை உடல் நலம் தரும். இன்று நோயுற்றவர்கள் இந்த இறைவசனத்தை நீங்கள் ஜெபியுங்கள். இந்த இறைவசனத்தை கடவுளிடம் கேளுங்கள். ஆண்டவரே, இந்த இறைவசனத்தின் ஆற்றல் சக்தி எனக்கு கிடைக்கட்டும், இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் எனக்கு கிடைக்கட்டும், இதன் மூலமாக எனக்கு உடல் நலம் கிடைக்கட்டும் என்று செபியுங்கள். உள்ள நோய், மனநோய், உடல் நோய் இருக்கின்றவர்களுக்கு பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை, எனது வார்த்தையே உன்னை குணமாக்கிற்று என்ற இறைவாசனம் உங்களுக்கு விடுதலையை தரும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.